பெற்றெடுத்த தமிழ் தாய்க்கும் என்னை பெற்றெடுத்த தாய்க்கும் அனைவருக்கும் என் அன்பான வணக்கம். இங்கு அமர்ந்திருக்கும் அனைத்து ஆளுமைகளுக்கும் இந்த அழகான வாய்ப்பை அள்ளித்தந்த கோவிந்தராஜன் ஐயா அவர்களுக்கும் மற்றும் அனைத்து நிர்வாகிகளுக்கும் என் அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். திருக்குறள் அது ஒரு அற்புதமான விஷயங்க. திருக்குறளை படிச்சவங்களுக்கு மட்டும்தான் அந்த திருக்குறளை பத்தி தெரியும். என்னன்னா அந்த எவ்வளோ ஒரு அருமையா ஒரு இரண்டே அடிகள்ல நம்ம எதை புரிஞ்சுக்கணும், எதை செய்யணும், வாழ்வியல் தத்துவங்களை எல்லாவற்றையுமே ரொம்ப சிறப்பா ஒவ்வொரு விஷயத்தையுமே ஒவ்வொரு 1330 திருக்குறள் சொல்லியிருக்காரு. அவருடைய பெயர், அவருக்கு அழகான பெயர்கள் நிறைய உண்டு. என்னன்னா தெய்வ புலவர், புலவர்ங்கிற ஒரு பெயர் கிடைக்கிறதே சிறப்பு. அதுல அவர் பேரு தெய்வ புலவர்னு சொன்னாங்க. தெய்வத்தாலாகாதெனினும் முயற்சி தன்மை வருத்த கூலி தரும். என்னன்னா ஒரு கோவிலுக்கு நம்ம போறோம், போயிட்டு நம்ம போய் சாமிகிட்ட வேண்டிட்டு வந்துடுறோம். என்ன நினைக்கிறோம், ஐயோ நம்ம சாமிகிட்ட கும்பிட்டாச்சு எல்லாமே நடந்துரும். அப்படி நடக்குமா? நம்ம சாமி கோவிலுக்கு மட்டும் கண்டிப்பா போய் வெள்ளிக்கிழமை நான் போறேன், செவ்வாய்க்கிழமை போறேன்னா நான் எனக்கு தர வேண்டிய எல்லாத்தையும் கடவுளே தந்துரும்னா அந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி நடக்கவே நடக்காது. கூட நம்மளுடைய முயற்சியும் அதுல இருக்கணும். ஒவ்வொரு விஷயங்களுமே ஒவ்வொரு தத்துவங்களுமே அடங்கியது தான் இந்த திருக்குறள். இந்த திருக்குறள் ஒவ்வொரு வீட்லேயும் இருக்கணும் கட்டாயமா. நம்ம ஒரு சிறு குழந்தைகளை பார்க்கும்போது கூட அவங்களுக்கு அந்த திருக்குறளை பரிசீலிக்கணும். ஏன்னா எந்த வீட்லேயும் திருக்குறள் இல்லாமல் இருக்கக்கூடாது. ஏன் இதை பொதுமுறையா கொண்டு போகணும் அப்படின்னு நம்ம சொன்னோம்னா, இது எல்லாத்துலேயும் பைபிள் விடவும் கீதையை விடவும் குரானை விடவும் மிகவும் சிறப்பு வாய்ந்தது. அதனால தான் அதை உலக பொதுமறையா கொண்டு வரணும் நம்ம சொல்றோம். ஏதாவது ஒரு இடத்துல ஜாதி மதத்தை பத்தி அவர் பேசவே இல்லை. எங்கேயாவது ஒரு இடத்துல தமிழ்ன்ற ஒரு வார்த்தையை அவர் உச்சரிக்கவே இல்லை. அந்த அளவுக்கு என்னன்னா வாழ்வியல் தத்துவம், இல்வாழ்க்கை எப்படி இருக்கணும், எப்படி கூட நட்பு நம்மளுக்கு என்ன ஆகும், நட்புனா என்ன, நட்பை பற்றி சொல்லியிருக்காங்க. அந்த கலவியல், அதாவது என்ன நம்ம செய்தா என்ன நடக்கும், செய்யலைன்னா என்ன நடக்கும், எந்த மாதிரி நம்ம வாழ்வியல் தத்துவத்தை நம்ம எப்படி உட்கொண்டு வரணும், இப்படின்னு எல்லா விஷயங்களும் அடங்கியது தான் அந்த திருக்குறள். அதை நம்ம படிக்க படிக்க நம்மளுக்கு வியப்பா இருக்கும். ஏன்னா ஒவ்வொரு தடவை ஒவ்வொரு மாதிரி நம்மளுக்கு அந்த ஒரு உள்வாங்குற அந்த சக்தி இது நிறைய ஒரு இதுல இது எதுக்கா இதை நிறைய விஷயங்கள் இதுல அடங்கி இருக்கிறதுனால தான் பல மொழிகளில் இது மொழிபெயர்க்கப்பட்டது. அது நமக்கு அவ்வளோ ஒரு சிறப்பான விஷயம். ஏன்னா அந்த திருவள்ளுவரால நம்மளுக்கு இவ்வளவு செய்ய முடிஞ்சதுன்னா இப்ப நம்ம மக்கள் எல்லாம் என்ன பண்றாங்க, அதாவது அந்த குறளை எடுத்து அதை கவிதை வடிவில் சிறப்பா எழுதுறாங்க. எப்படி ஒரு குறளுக்கு ஒரு 10 குறள் இருக்குன்னா ஒரு அறிவுடைமை அப்படின்னு எடுத்துட்டோம்னா அந்த 10 குறளுக்கு 10 கவிதைகள் 16 வரி கவிதைகள் செய்யறாங்க. ஏன்னா இது எல்லாமே அந்த குறள்ல இருந்து வந்தது தான். அதனால இது உலக பொதுமுறையா ஆக்குறதுல எல்லாரும் நாங்களும் ஐயா போகும்போது டெல்லியில போய் நாங்களும் இந்த ஜந்தர் மந்தர்ல இந்த தேசிய மொழி ஆக்கணும்னு எல்லாம் நாங்க போராட்டத்துல நாங்களும் கலந்துகிட்டதுல நானும் அதுல ஒரு ஆளா இருந்தேங்கிறதுல எனக்கு ரொம்ப சிறப்பு. அதாவது இது நான் பெருமையா நினைக்கிறேன். அதனால எல்லாருமே திருக்குறளை படிச்சு நல்வழியில நடக்கணும். திருக்குறளை படிச்சவங்க தப்பே செய்ய மாட்டாங்களாம். ஏன்னா தப்பு செய்யணுங்கிற அந்த எண்ணமே வராதாம்மா. நல்லதொரு வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம்.